48 சங்கீதத்தினுடைய 10 வசனம். நேற்றைக்கு பார்த்ததே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்குள்ள மன்னாவினுடைய தலைப்பு, தேவன் தம்முடைய புகழ்ச்சியை பூமி எங்கும் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய புகழ்ச்சியை, நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கடந்த நாளிலும் நாம் பார்த்தோம், ஏசாயா 62 அதிகாரத்திலே 6-7 வார்த்தைகள் சொல்லுகிறது. எருசலேமே, உன் மதில் மேல் ரா முழுதும் பகல் முழுதும் மௌனமாயிராத சாமக்காரரை எழுப்புவேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாக. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிற வண்ணமாக, நிச்சயமாகவே புகழ்ச்சி மிக்க சபையாக, மகிமை பொருந்திய சபையாக, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிற சபையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் மாற்றப் போகிறார். கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் கட்டி எழுப்பும் போது நிச்சயமாக அவர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அங்கே கர்த்தரால் கூட்டி சேர்க்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவார்கள். ஏனென்று சொன்னால், வளரும்படி தேவ வசனமாகிய ஞானப்பாலின் மேலே அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே, வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே வளருவார்கள். சுவாசிகள் வளர வளர தேவனுடைய வசனம் விருத்தியடைய அவருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எழுப்புதலை நிச்சயம் கொண்டு வருவார். எப்பேற்பட்டவர்களும் வந்து சுகமாவார்கள், சப்பானிகள் சுகமடைவார்கள், உருடர்கள் பார்வையடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள், மரித்தவர்கள் எழுப்புவார்கள். அப்படிப்பட்ட புகழ்ச்சி மிக்க ஒரு சபையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதற்காக பதில் கிடைக்கும் வரைக்கும், புகழ்ச்சி மிக்க சபையாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைப்படியாக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நிச்சயம் காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர். காரிய சித்தியோ கர்த்தரால் வருகிறது. அவரை அனைத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிறது அறிந்து நாம் அவரை பற்றி கொண்டிருப்போம். நிச்சயம் காரியங்களை சித்திக்க பண்ணுவார். பரலோக பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் நீ பேசின வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே சோத்திரப்பா, இந்த மாதத்தில் தாம 2வது முறையாக மீண்டும் இந்த வார்த்தையை ஆண்டவரை பேசும்படி தியானிக்கும்படி கிருபை செய்திருக்கிறீரப்பா. நிச்சயமாக உள்ச்சிமிக்க சபையாக மாற்றி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.